கண்டிப்பா. இந்த நெறைய கவனமா இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். ஏன்னா, அதிசாரமா மாறுனாலும் அவர் 8ஆம் இடத்திற்கு மாறுறாரு. அதுதான் ரொம்ப மெயினா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கடன் வாங்கியிருக்கீங்கன்னா, இந்த நேரத்துல யாருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல ஒரு சின்னதா ஏதாவது உடம்பு தொந்தரவுகள் இருக்குன்னா, அடுத்து எதிர்பாராத ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது, உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் கொடுத்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு இந்த 12 ராசிக்கும் நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீங்க. அதனால் எங்கள் ராசிக்கு கரெக்டாக சொல்கிறாங்க, நல்ல பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னா, குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசார பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் 12 ராசியில் எத்தனை பேருக்கு நல்லது எத்தனை பேருக்கு கெட்டது வரப்போகுது, பாசிட்டிவ் யாராக இருக்குது நெகட்டிவ் யாராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நெகட்டிவ்னு பயந்துடாதீங்க. நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க நம்ம ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவரை தான் சந்திக்க போகிறோம். அதாவது அவங்க ஜோதிட ஆசிரியர். அதாவது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கவங்க ஆசை, என் ஜாதகத்தை நான் பார்க்கணும், எப்படி இருக்குது என்ன பரிகாரம் எல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆசை இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், கிளாஸ்க்கும் போகலாம். ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. வாங்க எல்லாருமே கற்றுக்கோங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி குரு அதிசார பயிற்சியோட 12 ராசிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சே மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் மேம். இப்போது குரு அதிசார பயிற்சி அது எப்போ வருது, அதில் இந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது, கெட்டது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, கெட்டது வந்தாலும் தான் நீங்கள் நிறைய பரிகாரத்தையும் சொல்லிடுறீங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி? கண்டிப்பாக அதிசாரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிரகம் ஒரு இயல்பான ஒரு 100 மீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த அதிசாரம்ங்கிறது 140 ஸ்பீடில் போகிறது. ஐயோ, அவ்வளோ வேகமாக அடுத்த ராசிக்கு மாறிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை அதிசாரம் விரைவாக, ஏன்னா ஒரு வருஷம் ஒரு குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம், ஆனால் அந்த ஒரு வருடம் முடிவதற்கு முன்பாகவே கொஞ்சம் தன்னுடைய சுழற்சியை வேகப்படுத்தி அடுத்த ராசிக்கு மாறுறது தான் அதிசாரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது எவ்வளோ காலத்திற்கு எப்போ ஏற்படுதுன்னா அக்டோபர் 31 ஏற்படுது. அக்டோபர் 31. இந்த அக்டோபர் 31லேருந்து நவம்பர் முழுமையாக இருக்குது. டிசம்பர் 13லேயே திரும்ப வக்கரமாகி திரும்ப கடகத்துக்குள்ளேயே வந்துடுவார். அப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு போக போகிறோம், அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிற மாதிரி சடனாக ஒரு வேகமாக போய் பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துடுறார். அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பயிற்சிங்கிறது முறையாக வரும். அப்போ தான் புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே கூடி போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அதிசாரம் வேகமாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவருடைய நகர்வு இந்த 1.5 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகளை தரும், ஒரு சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை தரும். சரி, உலகத்தில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை தரப்போகுதுன்னா, சடனாக ஒரு தங்கம் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள், ஏன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது தங்கம், கோல்டில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த குருனாவே ஆலயங்களில் குருமார்கள் சொல்லி கொடுக்குறவங்க, வேத விற்பனர்கள், இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றமாகவே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆவது வீட்டுக்கு குரு மாறுறார். அதனால் ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அழகாக, அதாவது மக்களுக்கு புரிகிற பயந்துட்டு இருப்பாங்கல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. நெகட்டிவே இல்லையாங்க, எல்லாருக்குமே பாசிட்டிவாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த 12 ராசியும் பார்க்கலாம் மேம். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்குது? எவ்வளோ நல்லது இருக்குது, எவ்வளோ கெட்டது இருக்குது? கண்டிப்பாக இந்த நிறைய கவனமாக இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். ஏன்னா அதிசாரமாக மாறினாலும் அவர் 8ஆம் இடத்திற்கு மாறுறாரு. அதுதான் ரொம்ப மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அஷ்டம குரு அப்படின்னு சொல்கிறது. மகரத்திற்கு இயல்பிலேயே குரு வந்து 3-12க்கு அதிபதி. அவர் போய் 8ல் இப்போ இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் நிகழ்வுகள் அதிகம் நடக்கும். அதில் பாசிட்டிவ் அப்படிங்கிறத விட நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் அதிகம். இப்போது திடீர்னு ஒரு கல்யாணம் பேசியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதே திடீர்னு ஒரு துக்க நிகழ்வாக இருந்தால் கஷ்டப்படும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க இந்த நேரத்தில் நிறைய அந்த திடீர் செலவுகள், தண்ட செலவுகள், யாருக்காவது உதவக்கூடியதுன்னா நல்ல செலவாக இருக்காது. ஏதாவது ஆஸ்பத்திரியில் இருக்கும், ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும், அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தான் இந்த நேரத்தில் அதிகமாக கேள்விப்படுவாங்க. அதனால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடம்பு நிலையை கொஞ்சம் கூடுதலாக கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கடன் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் யாருக்கும் நான் இந்த ஒரு வாரத்தில் தந்துடுறேன், இந்த நாளைக்கு சாயந்தரம் தந்துடுறேன், இந்த 2 நாளில் தந்துடுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும், கையில் இருக்குது, எனக்கு இப்போ நான் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு சம்பளம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னா மட்டும் நீங்கள் உத்தரவாதம் கொடுங்க. அடுத்தவங்கள்ட்ட நான் பணம் கடன் கேட்டிருக்கேன், அந்த பணம் வந்துடும் நான் கொடுத்துட்றேன்னா தயவு செஞ்சு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. இது ஒரு நல்ல பதிவு. இந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. ஏன்னா இது கிடைக்காது. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு கைமாத்த கூட நான் ஒரு பணம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாளைக்கு தந்துடுறேன் நீங்கள் கொடுங்கன்னா நீங்கள் கொடுத்துருவீங்க, நாளைக்கு என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்? நீ கேட்டில்ல, நான் ஏதோ ஒரு அவசரத்துக்கு வச்சுருந்த பணம் நீ தந்துடுறேன்னு சொன்னதை நம்பி நான் கொடுத்தேன், இப்போ இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ ஒரு அவமான செயல் அங்கே நடக்கும். அப்போ அந்த இதுக்கு ஆளாயிடாதீங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி பழங்க. அவனால் திட்டிட்டு வேணாலும் போயிட்டு போட்டோம், இருக்கும்போது கொடுங்க. ஆனால் இன்னொருத்தங்கள்ட்ட கையில் உள்ள பணத்தை நம்பி நீங்கள் வாக்கு கொடுக்கும்போது அவங்க அதை வச்சு வேறு ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்க, நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு அவங்க நம்பியிருப்பாங்க. அப்போ அது அங்கே ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் நான் முயற்சி பண்ணுறேன், ஏன்னா நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, வந்துச்சுன்னா கட்டாயம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் தர்றேன், நாளைக்கு வாங்கன்னு யாருக்கும் சொல்லாதீங்க. அதுவே உங்களுடைய அவமானத்திற்கு நீங்களே வழிவகுக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதை மட்டும்தான் மகரத்தை பொறுத்தளவில் கவனமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஏதாவது உடம்பு தொந்தரவுகள் இருக்குன்னா அதை கொஞ்சம், அதுவும் சுகர் பேஷண்ட்லாம் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுக்கு கால் கை வலிக்குது, இல்லை காலில் ஏதாவது காயங்கள் வருது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திடீர் பயணங்கள், எதிர்பாராத திடீர் பயண வாய்ப்புகள் கூட ஏற்படும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு நல்லா இருக்குது. எதிர்பாராமல் இதுவரையும் விசாவே கிடைக்கலங்க, இந்த நேரத்தில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம், இந்த நேரத்தில் விசா கிடச்சிருச்சுங்க, நாங்கள் டக்குன்னு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற நல்ல விஷயம் இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி படிப்பை பொறுத்தளவில் சூப்பராக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இல்லை, இப்போது என்ன படிக்கவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை, ஆனால் சூப்பராக மார்க் எடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அதில் படிப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இவங்க இந்த நேரத்தில் இளைய சகோதரத்துக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இளைய சகோதரர்கிட்ட வரவு செலவு பண்ணவே கூடாது. அவங்கள்ட்ட கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ, என்ன தான் நீங்கள் அந்யோன்யமாக பழகினாலும் நீங்கள் அவங்களுக்காகன்னு ஒரு விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து எதிர்பாராத ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது திடீர் திருமணங்கள் கூட ஒரு சிலருக்கு நடத்தி கொடுத்துடும். அந்த திருமணம் வந்து இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 வீட்டுக்கும் தெரியாமல் பண்ணிவிடுவாங்க. அப்போ 2 தரப்புலையுமே அவங்க அவமானப்படுவாங்க, பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆனால் மேரேஜும் நடந்திருக்கும். அப்போது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஆனால் 100 கெட்ட விஷயம் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த நேரத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அது எந்த வழியில் ஏது இது இப்படியா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அது நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது, அப்போ தான் அந்த அதிர்ஷ்டம் கூட வரும். எதிர்பாராமல் கிடைக்கக்கூடியது தான் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. தொழிலில் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். வராத பணம் கூட கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உண்டு. அதனால் தொழிலை டெவலப் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த கடனு கூட உங்களுக்கு இப்போ நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவராக இருக்கீங்க, எனக்கு கட்டாயம் சம்பளம் வந்துடுங்க அப்படின்னா ஒரு 20,000 நீங்கள் மாத சம்பளம் வாங்குறீங்கன்னா இஎம்ஐ ஒரு 5,000க்கு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அதுதான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் 15,000 கடன் இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா உங்கள் செலவுக்கு பத்தாது. அப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலை ஆகிடும்.
அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கொஞ்சம் கவனமாக இருந்தால் நிறைய நன்மைகளையும் அடையக்கூடிய ராசி தான் மகரம். ஏதோ பரிகாரம்லாம் இருக்கமா? நிச்சயமாக பரிகாரம் உண்டு. இவங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலில் தலையை சுற்றி ஒரு தேங்காயை உடைச்சுடும். தேங்காயை உடைத்தே ஆக வேண்டும் இவங்க இந்த நேரத்தில். அதே மாதிரி இவங்க நிறைய தேங்காய் சம்மந்தப்பட்ட உணவுகளை தானமாக கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். முழு தேங்காயை கூட இவங்க தானமாக கொடுக்கலாம், உடைச்சி தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி தேங்காயை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறதும் தேங்காயை உடைக்கிறதும் தேங்காய் தானமாக கொடுக்கறதும் நல்லது. வாய்ப்பு இருக்கிறவங்க ஏதாவது கோவிலில் துலாபாரமாக தேங்காய் தானமாக கொடுங்க. ஓகே, அது கொடுக்குறீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. நல்ல அருமையான பதிவு மேம், நன்றி மேம். இப்போ இந்த ஒரு மாதத்தில் கற்றுக்கலான்னு சொன்னீங்களே, அந்த ஒரு மாதத்தில் என்னென்னலாம் கவர் பண்ணுவீங்க மேம்? இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம். இந்த காருக்கு நம்ம மெக்கானிக் கற்றுக்கணுமா இல்லை ஓட்ட தெரியணுமா? ஓட்ட தான் தெரியணும். ஓட்ட தெரிஞ்சால் போதும் இல்லையா? அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும். பெரிய விஷயம் மேம் இது. ஏன்னா அதுக்கு மேலே ஏற்படக்கூடியதை அதை ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஜென்ரலாக இது எனக்கு ஏபிசிட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதை ரன் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும், காற்று குறைவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இதை அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க கற்றுக்கணும். இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஓட்ட தெரிஞ்சால் போதும். அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நாங்கள் பேசிக் கிளாஸில் கற்றுக் கொடுத்துருவோம். ரொம்ப அருமையாக ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன். கரெக்டாக ஜாதகத்தை பற்றி கேட்டால் கார் ஓட்டுறதே சொல்லி அருமையாக சொல்லிட்டாங்க எங்கள் மேம். சொல்யூஷன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன். உண்மையாகவேங்க, நமக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் முதல்ல போதும்ல, அதே மாதிரி ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சாலே போதும். வாங்க கற்றுக்கோங்க. ஃபுல்லாக அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரே மாதத்தில். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. சாந்தி தேவி மேமை வந்து நீங்கள் நேர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை என்ன இதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க அழகாக அதுக்கான சொல்யூஷன் பரிகாரம் எல்லாமே சொல்லுவாங்க. அது இல்லாமல் நானே ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பிரியப்படுறீங்களா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக கற்றுக்கோங்க. மேம் ஒரு மாதத்தில் கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக ஒரே மாதம்தாங்க ஜாதகம், ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம். வாங்க கற்றுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.